இன்ன வரைக்கும் நோயில கஷ்டப்படுறோம்னா அப்ப என்ன பண்ணல? ஜீர்ணிச்சு சாப்பிடல. 8 மணிக்கு சாப்பிட்டுடணும், நடுவுல கொஞ்சம் சாப்பிடணும், 1 மணிக்கு சாப்பிட்டுடணும், 3 மணிக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும், 5 மணிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், 8 இல்ல 9 10 11 கூட சாப்பிட்டு தான் படுக்கணும். இல்லைன்னா தூக்கம் வராது. அது ஜீரணமாச்சா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நாங்க டைமுக்கு சாப்பிட்டுருவோம். அது கூட இல்லையே, 3 வேளையும் சாப்பிடுவோம். டைமுக்கு இல்ல, 3 வேளையும் சாப்பிடப்பா. அப்பெல்லாம் அவ்வளவு உழைச்சாங்க, 3 வேளை சாப்பிட்டாங்க. இப்ப மருத்துவர்கள் சொல்கிறார் 2 வேளை சாப்பிட்டு போதும். நீ உடம்புக்கு துரோகம் பண்ற. 3 வேளை சாப்பாடை தாங்குற அளவுக்கு உடம்புக்கு சக்தி இல்லையா? சொல்லு, வேணாம் விட்டுரு ப்ளீஸ், 2 வேளை சாப்பிட்டு சரியாக என்றால் காலை நல்லா சாப்பிட்டுருங்க, அதோட ஒரு 5-6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா பழம் எடுத்துட்டு பட்டினி போடுங்க வயிற. 11 மணி 12 மணி அந்த நேரத்துல வச்சு சாப்பிடுவோம் பாருங்க, சப்பாத்தி இட்லி பன்னீர் பட்டர் மசாலா. அதுவும் கல்யாண வீட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம சொன்ன வாய் திறந்தா காக்கா கொத்து. சாமி சொன்னாரு, ஒரு ஸ்பூன் எடுத்து கொடுத்தா அது தெரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் பாயசத்தை குடிச்சிட்டு வந்திருப்பேன். நம்ம கேப்பே கொடுக்க கூடாது. அப்படி சாப்பிட்டா எப்படி நோய் வராம இருக்கும்? வள்ளுவன் சொல்றாரு, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவின். யாருக்காலையும் நம்ம விட தேவையில்லை இது. அதனால தான் இன்னைக்கு நான் இதை எடுக்கிறேனே. நீங்க நோய்களை பற்றி புலம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தீர்வு இருக்கிறது. உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். இந்த 3 சரியா பண்ணீங்க. அந்த இன்னொன்று சொல்றோம் இல்லையா, அந்த உழைப்புல உடற்பயிற்சி சேரும். அதற்கு பிறகு உறவு, எண்ணம். இதுல கவனமா இருந்தீங்கன்னா நோயே கிடையாது, மரணமில்லா பெருவாழ்வே சாத்தியம். சரி. அற்றால் அளவறிந்து உண்ப அகுது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு. எப்பா இதே முன்பு சொன்ன குறளை தான் சொல்றாரு. அற்றால் அளவறிந்து உண்க. இந்த உணவு ஜீரணம் ஆகிவிட்டதா என்பது, அற்றான் என்பது அதனுடைய சாறு கூட அங்க அற்றுவிட வேண்டும். அப்படி அளவறிந்து உண்க. இது 3வது குறள். 4வது குறள். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. அற்றது அறிந்து, முன்பு சாப்பிட்ட சாப்பாடு, மீண்டும் மீண்டும் இதான் சொல்றாரு, முன்பு சாப்பிட்ட சாப்பாடு இல்லாம போயிடும். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர புசித்து. அப்படின்னா மாறுபாடு இல்லாத உணவை சாப்பிடு. சரி, நல்லாதான் பசி ஆறிட்டேன்ல, இப்பதான் எனக்கு பசி வந்துடுச்சு இல்ல, முன்ன சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு இல்ல, இப்பதான் காலியா இருக்குது இல்ல. அப்ப எப்படி சாப்பிடணும்? மாறுபாடு இல்லாம சாப்பிடணுமா? மாறுபாடு என்றால் காரமும் புளிப்பும் உப்பும் கலந்து. முதல்ல புலால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா புலால் மறுத்தல் கொல்லாமை என்கிற 2 அதிகாரங்களை முதலில் எழுதிய தைரியமான புலவர் வள்ளுவர் தான். அந்த காலத்துல யாரும் கல்லுண்ணாமை எழுத மாட்டாங்க. எழுதினார், வள்ளுவர் எழுதினார். ஃபர்ஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மானிட தமிழ் சமுதாயத்திற்கு தைரியமா எடுத்து, புலால் சாப்பிடாத, எந்த உயிரையும் கொல்லாத, கல் உண்ணாத. ஏன்னா ராஜாங்களே குடிச்சுன்னு சுத்தி இருந்தாங்க. அரசர்களே விருந்து எனும் போது கல் உண்டார்கள், அது குற்றம் இல்ல. புலால் சாப்பிட்டாங்க, உயிர்களை பலியிட்டாங்க போருக்கு. எந்த புலவனும் தைரியமா எழுதல, வள்ளுவன் எழுதினாரு. பிறனில் விழையாமை, அதை வள்ளுவன் எடுத்து எழுதினாரு. குடிக்க கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது. முதல் எழுதின வள்ளுவர் தான். முதல்ல அதுக்கு யாரும் குரல் கொடுக்கல, அவ்வளவு தைரியமா எடுத்து குரல் கொடுத்தார்ல, புலால் சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த எந்த மாறுபாடு இல்லாத உணவை எடுத்துக்கொள், மாறுபாடு இல்லாத உணவை எடுத்துக்கோ. அது புலால் சாப்பிடக்கூடாது, ஊசி போனதை சாப்பிடக்கூடாது, மத்தியானம் இருந்ததை எடுத்து சாப்பிடக்கூடாது. நான் சொல்றது முதல் நாள். மாறுபாடு இல்லாத உணவு, மாறுபாடு இல்லாத நேரம், கண்ட நேரத்துலயும் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் நைட்டு 2 மணிக்கு பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா விரதம் இருந்துட்டு இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு பேக்கரியில இருந்து கிரீம் பண்ணும், அது இது வேணும், நல்லா சாப்பிட வேண்டிய.
மாறுபாடு இல்லாத உணவு, கால நேரத்திற்கு ஏற்ற உணவு, அளவறிந்த உணவு, அசைவம் இல்லாத உணவு, அதிகமாக ரஜோ இல்லாத உணவு, புளிப்பு காரம் இல்லாத மிதமான உணவுகள். டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. எந்த வகையிலாவது பெருமானார் சொல்ற கீரைகள்லாம் இருக்கு. புளியாரை எவ்வித தந்திரத்திலாவது புளியாரை சேர்த்துக்க சொல்றாரு, கிடைக்க மாட்டேங்குது. எவ்வித தந்திரத்திலாவது தூதுவளை, கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கு இது எடுத்துக்கணும்ன்றாரு. டெய்லி சேர்த்துக்க வேண்டிய காய்கறி என்ன? கத்திரிக்காய், முருங்கைக்காய். இது டெய்லி இதுதான் முருங்கைக்கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதுதான் டெய்லி. சரி சேர்த்துக்கலான்றது அவரைக்காய், வாழைக்காய், எல்லாம் நாட்டுக்காய் தான். அது கூட பிஞ்சு வாழைக்காய். பழம் சாப்பிடவே கூடாது. பருப்பு வகைகளில் வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான். மிளகா ஏகதேசத்துல சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்துக்கணும், சுக்கு டெய்லி சேர்த்துக்கணும். சீரக சம்பா சாப்பாடு தான் சாப்பிடணும். சுடுநீர் தான் குடிக்கணும், அதுவும் மிதமிதமான வெப்பத்துல தான் குடிக்கணும். கொஞ்சம் சுக்கு போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இப்படியெல்லாம் ஒரு உணவு முறையை சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, ஒரு டிஷ், ஒரு மெனு சொல்றாரு. எப்படி சாம்பார் பொடி அரைக்கணும்னு எழுதி வச்சிருக்காரு ஐயா. எப்படி சாம்பார் பொடி அரைச்சி எல்லாத்துலயும் அதை போடுங்க. பொரியல் பண்றியா அதுல போடு, கூட்டு பண்றியா அதுல போடு, குழம்பு வைக்கிறியா அந்த பொடி அதுல போடு, உடம்பு கலகலம் நல்லா இருக்கும். ஐயா சொன்ன சாம்பார் பொடி இருக்கு. அதுல மிளகா ரொம்ப குறைவு, தனியா அதிகம், வெந்தயம் அதிகம், மிளகு அதிகம். இப்படி சாம்பார் பொடி அரைச்சி எந்த மகான் தோணும்? நம்ம உடம்பெல்லாம் கவனிக்கிறார். இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதான் மாறுபாடு இல்லாத உணவு. தூய்க்க துவர பசித்து, நல்லா பசிச்சு சாப்பிடுங்க. இப்போ 1 மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்குதுன்னா உடனே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இன்னும் பசிக்கிட்டோம், இன்னும் பசிக்கிட்டோம். அப்படி அந்த பசி வந்த உடனே எரிச்சிடும் நீங்க போட்ட சாப்பாடை. உடனே சத்து பொருள்கள் பிரியும். அப்ப உடம்புல தேக்கம் வராது, உடம்பு நல்லா இருக்கும். நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு பாருங்களா. அப்ப பாருங்க, ஒண்ணு எதை வேணாலும் சாப்பிடலாமாமா. அந்த மாதிரி நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா ஜீரணங்கள் நடைபெறும். துய்க்க துவர பசித்து. அடுத்தது, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. வேற ஏதாவது உணவு எடுத்து வந்து வைக்கிறாங்க. நல்லதுங்க, உங்களுக்காக தாங்க செஞ்சேன், ஆசாசியா செஞ்சேங்க. இல்லை அதை நான் சாப்பிட்றது இல்லை. என்னங்க நீங்க அப்படி பார்ப்போம். அப்படியா, எனக்காகவே செஞ்சீங்க, நான் சாப்பிட்றது இல்லையே, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படியா, அப்புறம் என்ன, சுகர் இருக்கு. உங்களுக்காக தாங்க ஆசாசியா பாதாம் அல்வா பாருங்க, நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுனா என்னவா? சரி நீங்க கேட்குறீங்களேன்னு சாப்பிட்றேன். புலால், நிறைய பேர் புலால் சொல்லுவாங்க தெரியுங்களா. நான் சாப்பாடு விட்டுட்டேன், கம்பல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் நம்பவே மாட்டேன். அங்க உங்களுக்கு ஆசை இல்லாம நீங்க எடுக்க முடியாது. எப்படி கம்பல் பண்ணி விஷத்தை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஐயோ அப்படின்னு மறுபடியும் இல்லையா? நான் சாப்பிட மாட்டேங்க, அவன் கம்பல் பண்ணி விஷத்தை வச்சான், அதனாலதான் சாப்பிட்டேன். அது விஷத்தை விட கொடுமையானதாச்சே. உனக்கு ஆசை இல்லாம அவங்க எப்படி, அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்ப எப்படி புலால் சாப்பிடாம இருக்கீங்களான்னு. ஒரு சிலர் போய் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சிலர் உண்மையா இல்லைம்மா இப்போ சாப்பிட்றேன், கம்பல் பண்ணிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, வீட்டில் அம்மா அப்பா திட்டுறாங்க, அதனால சாப்பிட்டேன். நான் பார்ப்பேன், நம்பிட்டேன். உன் எண்ணம் உறுதியாக இருந்தால் ஒருவரும் உன்னை தொந்தரவு பண்ண முடியாது. உன்னால அவங்க திருந்துவாங்க. சாப்பிடாதீங்க. அதனால்தான் வள்ளுவன் என்ன எழுதினாரு கொல்லாமை என்கிற அதிகாரத்தில், கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். என்ன குரல்! எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன். புலால் உணவு உங்களுக்கு போடுறாங்கன்னா மறுத்தானை. போதும்பா, பல பிறவி எடுத்துட்டேன், இதை சின்ன தின்னு, இந்த பிறவி வேணாம், இதோட முடிச்சிடணும் கணக்கு. கை கூப்பி எல்லா உயிரும் தொழுமா, எல்லா உயிரும் வந்து தொழுமா. அப்பா, எத்தனை உயிர் நாங்க காப்பாற்றப்பட்டுட்டோம் தெரியுமா?
நீ ஒருவன் புலால் மறுத்ததால நாங்க எத்தனை உயிர்கள் நாங்க காப்பாற்றப்பட்டுட்டோம், நன்றி நன்றி நன்றின்னு உங்களை வாழ்த்தி தொழுமா. யார் எழுதுந்து? நம்ம தாத்தா வள்ளுவன். நம்ப மாட்டோம், அவர் கிடக்குறாரு. இப்ப புலால் சாப்பிட்றவங்க எல்லாம் தமிழை விரும்புவார்கள், வள்ளுவனை பேசுவார்கள், ஆனால் குரலை மறந்து விடுகிறார்கள். சுவாமிஜி கிட்ட கேட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நிறைய முறை இதை சொல்லுவேன். இதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷத்துல போய் கேட்கிறாங்க, சுவாமிஜி தமிழ் 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 என்று கூக்குரல் இடுகிறார்களே, அவர்கள் எல்லாம் திருக்குறளை படித்தவர்கள் தானே? சுவாமிஜிட்ட நேரடி அப்படி கேள்வி கேட்டாங்க. திருக்குறள் படிச்சிருப்பாங்களே? படிச்சவங்க தான். அப்ப அதுல கொல்லாமை புலால் மறுத்தல் என்று 2 அதிகாரங்கள் 20 திருக்குறள்கள் இருக்கிறது. அசைவம் மறுத்தலை பற்றியும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதை பற்றியும். அப்ப அவங்க ஏன் இந்த புலால் சாப்பிடுறத விடல? இந்த பழக்கத்தை ஏன் விடல? விட்டுட்டாங்களேப்பா, விட்டுட்டாங்களே. என்ன விட்டாங்க? திருக்குறள் படிக்கிறத விட்டுட்டாங்க. எது ஈஸின்னு பார்த்தாங்க. புலால் விடுறது ஈஸியா சாப்பிடுறது, திருக்குறள் படிக்கிறது ஈஸியான்னு பார்த்தாங்க. திருக்குறள் படிக்கிறத விடுறது ரொம்ப ஈஸி. இது ஐயா சொன்னது, வேதாத்திரியா சொன்னது. நாங்க படிக்கல, கேள்விப்படலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்ப அந்த குறள் இருக்கிறது, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமோ. தொழும் தொழும். ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஜிடி நாயுடு யாருன்னு தெரியும்? கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தொழில் நுணுக்கம் அறிவியலாளர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிநாடுகள் அதை ரெக்கக்னிஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கண்டுபிடிப்புகள். அவர் தான் இந்த உணவு புரட்சிலாம் பண்ணவர். இவ்வளவு பெரிய பூசணிக்காய் பூச வச்சது, நிறைய காய்கறிகளை விளைய வச்சதால நிறைய அவர் செஞ்சார் இல்லையா. ஒரு முறை அவர் கடல்ல கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த கப்பல் கவிழ்ந்து விட்டது. அங்கிருந்த சுறா மீன்களும் திமிங்கலங்களும் அங்க ஒரு வாழ்க்கை நடந்தது. எல்லாரும் சாப்பிட்டுடுச்சு. ஜிடி நாயுடு கிட்ட எல்லா திமிங்கலும் வெளியே போகுது, எல்லா சுறாவும் வெளியே போகுது. என்னன்னு புரியல. அங்க இருந்த தப்பிச்சிருந்தவங்களுக்கு புரியல, போட்ல ஏறினவங்களுக்கு புரியல, இவருக்கே புரியல. ஏன்னா கிட்ட வருது போகுது அப்படி. அப்ப ஒரு உள்ளுணர்வாக ஒன்று சொல்கிறதா, நான் புலால் மறுத்தவன். அந்த புலால் மறுத்ததால அந்த உயிர்கள் சாடாம போகுது. அதுங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. இவன் கருணையா இருக்கான், நம்ம உயிரில கொல்ல மாட்டேன்னா, நம்ம ஆளுடா இவன், எவனும் தொடக்கூடாதுன்னு திமிங்கலம் சொல்லிட்டு போதான். இது ஜிடி நாயுடு பதிவு செய்திருக்கிறார். நான் புலால் மறுத்ததால் என்னை எந்த உயிரை சாப்பிடல, நான் கடல்ல தப்பிச்சு வந்திருக்கேன்னா நான் புலால் மறுத்தேன்னு சொன்னார். சும்மா இல்ல, தெய்வ அருள் கிடைக்கையா. இப்போ நம்ம சொல்றாங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம்? டாக்டர் சொல்றாங்க முட்டி வலிக்கு சூப்பு சாப்பிட்டா நல்லதான். அப்படி இன்னொரு உயிரை கொண்டு இந்த சூப்பு சாப்பிடணுமா? என் தெய்வ அருளை விட இன்னொரு உயிரினுடைய அந்த முட்டியோ இல்ல என்னமோ சாப்பிடுறீங்களா, அதை விட அது அவ்வளவு வலிமை வாய்ந்ததா? கடவுள் அருள் இருக்கே, தயவு என்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள கொண்டு வருமே, ஒரு தூய அருள் சக்தியை. அப்ப புலால் மருத்துவங்க எல்லாம் பொய்யர்களா? நமக்குள்ள ஏன் அது தெரிய மாட்டேங்குது? இன்னும் சில பேரு டாக்டர் சொல்லிடுவாங்க, நான் நேரடியாக பார்த்திருக்கேன் இவரெல்லாம், புலால் மறுத்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், நீங்க புலால் மறுத்தாதான் உங்க ஜீரண பை ரொம்ப மோசமா இருக்கு, சாப்பிட்றாதீங்க, இந்த ஹார்ட் ப்ரை என்னமோ சொல்லுவாங்க. சில பேர் புலால் மறுத்தணும். அதுல நிறைய பேர் சொல்றேன், அப்படி மறுத்து சாப்பிடாம இருந்து நான் உயிர் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன், தின்ட்டு சாவுறேன். நான் கடக்க மாட்டாங்க. கடைசி காலத்துல ஒரு அம்மாங்க ரொம்ப புலால் சாப்பிட்டு 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 கை கால் விழுந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. ரொம்ப சின்ன வயசு தான், 45 வயசுல இறந்துட்டாங்க. அவ்வளவு ப்ராப்ளம். அப்படி புலால் சாப்பிடுவாங்க, டெய்லி புலால் இருக்கணும். அந்த ஆட்டுல ஒரு உறுப்பு விட மாட்டாங்க, இறைச்சி மட்டும்தான். அதுல என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் சாப்பிடுவாங்க. டாக்டர்ஸ் இல்ல உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, நீங்க சாப்பிடக்கூடாது. அட்டங்கல. கடைசியில் அவங்களுக்கு சுகர் அதிகமாயிரு, காலை எடுத்தாச்சு, கை இதுவாயிடுச்சு, எல்லாம் மரண படுக்கையில இருக்காங்க. நினைவு தப்பிடுச்சு, நினைவு தப்பிடுச்சு. இப்ப உயிர் போகுது. வாய் ஏதோ முணுமுணுக்குது. கிட்ட போறாங்க, என்ன சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, யாரையாவது பார்க்கணுன்றாங்களா, புள்ள ஃபாரின்ல இருக்கானே அவனை பார்க்கணுன்றாங்களா, என்ன சொல்றாங்க, குடலு குழம்புன்றாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க,
என்னங்க மறுபிறவி கிடைக்கும்? என்னங்க இதுவாங்க வாழ்க்கை? இதுதான் மனித ஜென்மம். எப்பேற்பட்ட வாழ்க்கை! நீ தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். இதுக்கு இவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு தேகம். எவ்வளவு மாதிரி ஒரு கேஸ் இல்ல. எத்தனை பேர் குடிகாரர்களாக தன் மனைவியை பார்த்துக்காம, அம்மா அப்பாவை பார்த்துக்காம, தான் உடம்பு கெட்டு ரோட்லயும் அங்கேயும் விழுந்து கடந்து செத்து போறவங்க. என்னடா தேகம்! எப்படிப்பட்ட அரிதான தேகம்! அரிதிலும் அரிது, அவ்வளவு அரிதான தேகம் பெற்று வந்திருக்கிறோம். இன்னொன்னு சுவாமிஜி இது விளக்கம் கொடுப்பார். கொல்லான் புலால் மறுத்தானை என் கை கூப்பி எல்லா உயிரும் தொழுன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவாரு? கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானை. புலால் உணவு வச்சு அவங்க காலிலேயே உழுந்து கையை கும்பிட்டுடு, அப்பா போதும் என்று மறுத்தானே எல்லா உயிரும் தொழும் சொல்லிட்டு, அதுக்கு எங்க கை இருக்கு? நீ கை இருக்கு, கை கூப்பி உணவு வைக்கும் போது மறுத்து விடு. போதும், எனக்கு இந்த உணவு வைக்காதீங்க என்று எவன் ஒருவன் மறுக்கிறானோ அவர்களை எல்லா உயிரும் தொழும்னுவார். அதான் மாறுபாடு இல்லாத உணவு. மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஊரே வராதாம். இந்த உயிர் மரணம் அடையாது, இதற்கு துன்பம் வராது. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மருந்துன்னு அதிகாரம் சொல்ற குறள் எல்லாம் பொருள் உணவை வச்சேதான் எழுதியிருக்காரு. அததான் உங்களுக்கு சொல்லான்னு வந்தேன். மருந்து என்பது அதிகாரம். எங்கேயாவது மருந்து, இந்த மருந்து அந்த மருந்து இந்த மருந்து எழுதுனாரு. சாப்பாட்டுல கவனமா இரு, சாப்பாட்டுல கவனமா இரு, சாப்பாட்டுல கவனமா இரு. அது கூட என்ன சொல்றாரு? ஜீர்ணிச்சு சாப்பிடு, மாறுபாடு இல்லாத சாப்பாடை சாப்பிடு. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய். அருமையான குறளுங்க. இப்போ எல்லாரும் நமக்கு யூடியூப்ல சேனல்ஸ் வந்துருச்சு, சாப்பாடை பற்றி பேசுகிறாங்க. டாக்டர்ஸ் பற்றி பேசுறது கூட இல்லை, சின்ன சின்ன நடிகை எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ யார் யாரெல்லாம் சேனல்ஸில் சாப்பாடை பற்றி, இதை சாப்பிடுங்க, பழைய சோறு உங்கள் வீட்டில் மீந்திருக்கா போட்டுறாதீங்க, அதை அரைச்சி அதை வெங்காயம் போட்டு அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிடுங்க, வாங்க பழைய சோறு வீணாக வேண்டாம். எவ்வளோ கொலஸ்ட்ரால்! நம்ம கும்பிடுவே பழைய சோறை வீணாக போனா வேணாம, அதை அப்படியே சாப்பிட்டாலாவது நல்லது. இது மாதிரி இன்னும் எத்தனை போடுறாங்க தெரியுங்களா? இதை வீணாக்காதீங்க, அதை வீணாக்க. நீ வீணா போவே, அதை பத்தி அது குப்பை தொட்டிக்கு போகுமே. இது என்ன வயிறு குப்பை தொட்டியா? அது அதை குப்பை தொட்டில போட்டா ஆட பாவி, அப்போ வயிறு குப்பை தொட்டியா? சுவாமிஜி கிட்ட ஒரு அன்பர் என்ன பண்ணாங்களாம், அளவு ரொம்ப அளவு சுவாமிஜி, அதனாலதான் 96 வயசு வரைக்கும் இருந்தார். ரொம்ப கண்டிஷனா இருப்பார் உணவுல. ஒரு அன்பர் என்ன பண்ணிருக்காங்க, ஐயா சுவாமிஜி உங்களுக்காக இது செஞ்சிருக்கேன், இது நல்லா இருக்கும் சுவாமிஜி, சுவாமிஜி இது நல்லா இருக்கும். எவ்வளவோ அன்பு. அவரு பொறுத்து பொறுத்து பார்த்தாரு. சொன்னாரு, நான் நல்லா இருக்க வேணாமான்னு கேட்டார். இது நல்லா இருக்கும் சரிம்மா, நான் நல்லா இருக்க வேண்டாமா? இந்த விழிப்புல எங்க இருக்கு? நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சரி இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு அந்த அம்மா மனசு புண்பட வேண்டாம், உங்களுக்காக சாப்பிட்றேன். எவ்வளவு எனக்கு ரொம்ப வேதம். ஏம்மா இது நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்க வேணாமா? நம்ம இது வீணாயிடும், அது வீணாயிடும், நீ வீணா போறிய. இப்ப எதை சொல்கிறார்கள் என்று பாருங்க. அப்ப இந்த சேனல்ஸ்ல இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, வள்ளுவன் என்ன சொல்றான்னு கேட்போமா கேட்க மாட்டோம். இல்லை, சேனல்ஸ்ல அந்த பொண்ணு சொல்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வள்ளுவன் சொல்றதை கேளு, என்ன சொல்றாரு பாருங்க. திருண்டும் அந்த குளரை சொல்லி, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான் கண் நோய். இழிவறிந்துன்னா இதுக்கு நிறைய விளக்கம், குறளுக்கு தான் அதிகமாக விளக்கம் எழுதியிருக்காங்க. அதுல இழிவறிந்து அப்படின்றதுக்கு 2-3 விளக்கங்கள் இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ரொம்ப குறைவா சாப்பிடுங்க, இழிவறிந்து, இழிவா இவ்வளவுதான் சாப்பிடணும்னு குறைவா எடுத்துக்கோங்கன்னு ஒரு பொருள் இருக்கு. அடுத்த பொருள் இன்னொன்னு சொல்றாரு, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பரிமேல் அழகரே இப்ப இந்த உரையை தான் சொல்றாரு, இப்ப நான் சொல்றதுதான் சொல்றாரு.
இழிவறிந்துனா கொஞ்சமா, இழிவுனா குறைவான உணவு, அதை எடுத்து எவன் ஒருவன் தேவையானது, இந்த உடம்புக்கு இவ்வளவுதான் தேவை, நான் சுவைக்கு சாப்பிடல, என் உடல் பலத்திற்கு சாப்பிட்றேன். இந்த சுவாமிஜி சொல்வாரு, புசிப்பதற்காகவே பிறந்தோம்னு ஒரு கூட்டம் இருக்கான். எதுக்குப்பா பிறந்த? சாப்பிட்றதுக்காகவே பிறந்த. நீங்க பாருங்க, திருப்பதி போனி எப்படி இருந்தது, லட்டு இருந்தது பாரு. பெருமாளை பத்தி அப்புறம்தான். பழனி, ஐயோ அங்க பஞ்சாமிர்தம். மதுரை போனியும், ஐயோ அங்க இட்லி, பரோட்டா, ஜிகர்தண்டா செம்ம. திருநெல்வேலி அல்வா, நெல்லையப்புறம் பார்த்தீங்களா, அது கடை, இருட்டு கடை அல்வா இருக்கு பாரு. நீங்க வரும்போது மணப்பாறை பக்கமா வந்த போல இருக்கு, அங்க ஒரு முருகர் கோயில் இருக்கா, முறுக்கு செம்ம. எதுனாலும் இட்டாலி போனேன், பிஸா இருந்தது பாரு. அடப்பாவி, அங்க போய் டவர் பார்த்தியா இல்லையா? அதை விடு, பிஸா. எங்க போனாலும் உணவை பற்றி மட்டுமே பேசும் ஒரு, அப்ப இந்த பிறந்ததே உண்பதற்காகன்னு ஒரு கூட்டம் சொல்லுமா, ஒரு கூட்டம் இருப்பதற்காக புசிக்கின்றோம், வாழணும்ல அப்படின்னு சாப்பிடுவாங்களாம். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கு, இருப்பதால் புசிக்கின்றோம், இருப்பதால் புசிக்கின்றோம். இதுதான் ஞானிகள்னு வர, இருக்கிறோம் அதனால ஏதோ சாப்பிடும். இது ரெண்டாவது கூட்டம், வெறுமை, இருப்பதற்காக புசிக்கின்றோம், புசிப்பதற்காகவே இருக்கின்றோம். முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டம், இருப்பதற்காக புசிக்கின்றோம், இருப்பதால் புசிக்கின்றோம் அப்படின்னு 3 வகையா பிரிப்பார். இப்போ இந்த மாதிரி கவனத்தோடு நம்ம அளவறிந்து குறைவான உணவை எடுத்துக்கிட்டவனுக்கு இன்பம் அதிகமா இருக்குமா. அவர் சொல்றாரு பாருங்க, இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். அப்படி எவன் சாப்பிட்றானோ அவனுக்கு இன்பமா இருப்பான், அவனுக்கு நோயே கிடையாது. வள்ளுவன் சொல்றாரு, எவன் ஒருவனுக்கு எப்பொழுதும் இன்பம் இருக்கும், நோயே வராதவனுக்கு இன்பம் இருக்கும். யாருக்கு அந்த இன்பம் இருக்கும்? இழிவறிந்து உண்பான் கண். ரொம்ப குறைவா சாப்பிட்றானா அவனுக்கு இன்பம் இருக்கும். அதுபோல் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான் கண்ணோ. யாரு சும்மா சாப்பிடு 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 சாப்பிடுன்னு சாப்பிட்றாங்களோ அவங்க கிட்ட துன்பம் வந்து நின்றுடுன்றார். அளவு முறை அறியல, கிடைச்சதுடா சாப்பாடு, விடுவனா இது அப்படின்னு யார் அந்த வாய் திறந்தா அப்படி சாப்பிட்றாங்களோ அவனுக்கு நோய் வரும். 2, 1 அளவறிந்து உண்பவன் கண் இன்பம் போல், யார் அளவறிந்து உண்ணவில்லையோ அவனுக்கு துன்பம். அப்ப அளவறிந்து உண், இது ஒரு பொருள். இந்த முதல் இடத்துக்கு இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் போல் அப்படின்றதுக்கு நாமக்கல் கவிஞர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம என்ன சொல்றாங்க, நமக்கு இந்த அரிசி எடுத்துக்கோங்க, வெள்ளையா சாப்பிடாதீங்க. எப்ப நீங்க இட்லி வெள்ளையா இருக்கக்கூடாது, நல்லதுதான் ஓரளவுக்கு நீங்க இந்த தானியம். ஆனா நம்ம மூதாதையர்கள்லாம் அதை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என் காலத்துல யாரும் கருப்பு கவுனி அரிசி, இந்த கவுனி அரிசி இப்பதான் பிரபலமான மாதிரி தெரியுது. சிறுதானியம்லாம் நம்ம காலத்துக்கு முன்னாடியே எப்போ போயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. சோளம்லாம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாங்களா, நல்லா தான் இருந்தாங்க. உண்மையிலே இப்போ மாறிடுச்சு, நான் குறை சொல்லலை. ஆனா அதிகமாக அதுல இப்ப நம்ம ரொம்ப கவனத்துக்கு போயிட்டோமோ. இருக்கிற சாப்பாடை நம்ம வீட்டிலலாம் லட்சணமா சாப்பிடுங்க, நீ அளவா சாப்பிடுங்க. அப்போ இது உங்களுக்கு இப்போ ஒரு சிலருக்கு, இப்போ ஒரு சிலர் சொல்றாங்க இதை நெல்லிக்காய் வந்து ஒரு 2-3 ஜூஸ் வச்சு குடிச்சிங்கன்னா நல்லதுன்றாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தாது. எலுமிச்சம்பழம் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ஜூஸ்னு ஏபிசி ஜூஸ் இப்போ ஃபேமஸ் ஆகின்னு வருது. அது எல்லாருக்கும் பொருந்தாது. உண்மை தெரியுமா? அதிகமாக நீங்கள் கேரட் எடுத்துனா ஒரு சிலருக்கு மலச்சிக்கல் வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுது, மூலம் வருது. உடனே அது எல்லாருக்குமா, ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உருவாகிறது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அம்மா முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி ஒரு ஃபேமிலியில் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிட்டு எல்லா நோய், அது என்னென்னோ உறுப்புகள் எல்லாம் போய் அது அதிகமாக போய் ஜீர்ணிக்க முடியாமல் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. இவ்வளவு எடுத்துக்கணும், அதுக்குள்ள டெய்லியான்றது யோசிக்கணும். யார் யார் உடம்பு எப்படி எப்படின்னு தெரியாது. இப்போ வள்ளுவன் சொல்றாரு, ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் இந்தாங்க. இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், டாக்டர் என்ன நாங்கள் பச்சை கலர் மாத்திரை சாப்பிட்டோம்,
முன்னாடிலாம் ஒரு மருந்து குடுப்பாங்க தெரியுங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா, ரோஸ் கலர் மருந்து ஒண்ணு, ஒரு பிங்க் டார்க் பிங்க் யார் போனாலும் நம்ம வாங்கி ஊத்தின்னு வருவோம். அது வலிமைக்கு தான். வயிறு புண்ணு இருந்ததுன்னா, அந்த ரோஸ் கலர் மருந்து ஒண்ணு குடுப்பாங்க. அத குடிக்க சொல்லுவாங்க. அந்த மாரி யார் வேணாலும் போங்க. இந்தாங்க நீங்க வரீங்களா? இந்தாங்க எல்லாருக்கும் பச்சை கலர் மாத்திரை எடுத்துன்னு போங்க. அது எதுக்கு டாக்டர்? அப்போ எல்லாருக்கும் ஒரே உணவு முறையும் கிடையாது. எப்படி இப்போ ஒரு வயதறிந்து கொடுக்கணும். கரெக்ட்டா? பாலறிந்து குடுக்கணும், நோயறிந்து குடுக்கணும். உங்க உடம்புல என்ன பிரச்சனை அப்படித்தானே குடுக்கணும் மருந்து. இப்ப அடுத்து அந்த நம்ம குறள் பார்க்க போறோம். இப்ப எல்லாம் ஏதாவது கேட்டு அது அப்படியே அப்படி இல்ல. வள்ளுவன் சொல்றார். அதெல்லாம் கிடையாது. இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் என்பது உன் உடம்புல இருந்து சில சிம்டம்ஸ் தெரியும். இழிவு ஒரு சிம்டம்ஸ். எனக்கு இது ஒத்துக்கல. உன்னுடைய கழிவுகளை பார், மலத்தை பார், சிறுநீரை பார், வியர்வை நாற்றத்தை பார். இந்த மாதிரி உனக்குள்ள சில மாற்றங்கள் நிகழுதுல, அதை கவனிப்பா. என்னமோ இதை சாப்பிட்டேன், என் உடம்புக்கு பொருந்தல, மலச்சிக்கல் ஆயிடுச்சு, வேண்டாம். என்னமோ சாப்பிட்டேன் போயிட்டே இருக்கு, சாப்பிடாத. கண்டுபிடிங்க. இல்ல 3 வேளையை சாப்பிட்டேன்பா, உடம்பு ஒத்துக்கல, நேத்து கரெக்டா சாப்பிட்டேன், உடம்பு. கண்டுபிடிங்க. உங்க உடம்பு உங்ககிட்ட பேசும். ஏப்பமா வருதா? ஓகே, கண்டுபிடிங்க. இது ஏதோ நான் பொருந்தாது சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொல்றாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் கவனிங்க. இனிமே ஒரு கட்டத்துல ஒரு ஏப்பம் வரும். எத்தனை பேரு அது என்ன தெரியுங்களா? சிம்டம். எனக்கு போதும்னு வயிறு சொல்லுது. நம்ம என்ன பண்ணுவோம்? கம்முன்னு இரு, எனக்கு தெரியாதா எவ்வளவு. அதுதான் எல்லாருக்கும் வரும் ஒரு டைம். நீங்க சாப்பிட்டோன்னா ஒரு ஏப்பம் வரும். அதுதான் இயற்கை கொடுக்கிற சிம்பல், சிம்டம். எனக்கு போதும்னு இறைப்பை சொல்லுது. யாருமே நிறுத்துறது கிடையாது. அந்த வயிறோட யார் நிறுத்துறாங்களோ அவங்களுக்கு நோய் கிடையாது. இதெல்லாம் இந்த குறள் சொல்லுது. இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். உனக்கு சில சிம்டம்ஸ் தெரியும். தலைவலி வருதா, இல்ல வயிறு வலி வருதா, இல்ல ஏதாவது பொருந்தா உணர்வு வருதா, இல்ல தூக்கம் வராம கஷ்டப்படுற, ஏதோ கால் வலி வருதா, கை வலி வருதா, பாரு. உன் உடம்ப தானே கவனி. ஓகே, அப்ப என்னைக்கு நல்லா இருக்குன்னு பாரு, அதையே ஃபாலோ பண்ணு. இவங்களுக்கு அதை சாப்பிட்றாங்க. அவங்க உனக்கு சில உணவு செட் ஆகும். உனக்கு பச்சரிசி செட் ஆகுது, அவங்க புழுங்கல் வச்சு சாப்பிட்றாங்க. நானும் மாறிட்டேன். உனக்கு பச்சரிசியா இருக்கும். ஒரு சிலர் இட்லியே சாப்பிட்றாங்க. நானும் இட்லிக்கு அவங்க உனக்கு சப்பாத்தியா கூட இருக்கலாம். இப்போ டாக்டர்ஸ் சப்பாத்தி சாப்பிடுங்க, சுகர் வந்தான்றாங்க. சில பேர் சுகரு சப்பாத்தி செட் ஆகாது. உண்மை என்ன தெரியுங்களா? சப்பாத்தி எதுக்குன்னா லேட்டா ஜீரணமாகும். ஆனால் சுகர் லேட்டா உடம்புல கலக்கும். நீங்க இட்லியை குறைவா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு ஏத்த மாதிரி காய்கறிகளை கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கனாலே போதும். ஏன்னா என் தட்ப வெப்ப நிலைக்கு இட்லி தான் சிறந்தது. அதாவது அரிசி தான் சிறந்தது. நான் சொல்றது இடியாப்பம் சாப்பிடலாம். அது வட இந்திய தட்ப வெப்ப நிலையில வேண்டி வர்றது கோதுமை. எப்பயாவது சமயம் எடுத்துக்கலாம். எவ்வளவு பெரிய சிக்கல்களை உருவாக்கும் தெரியுங்களா? தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா தெரியல. உன் உடம்பு ஒண்ணு சொல்லும், எனக்கு இது வேணும். அது பழமா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், தானியமா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், உன் உடம்பு. அதுதான் பெருமானார் சொன்ன நம்மளுடைய உடம்பை உரமாக்கும் இல்ல, உயிரை வளமாக்கும் உணவு முறை வள்ளல் பெருமானார் சொல்றது. நிறைய டிஃபர் ஆகும். சிறுதானியமே எடுத்துக்கூடாது அவர்துல. பெருமானார் என்ன சொல்லுவாரு? சிறுதானியம் மந்தம்ட்டாரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க? சிறுதானியம் எடுத்துக்கோங்க, கேழ்வரகு டெய்லி எடுத்து. பெருமானார் சொல்றாரு கேழ்வரகு எடுக்கக்கூடாது, கம்பு எடுக்கக்கூடாது, வெறும் சீரக சம்பாதான், நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும்ட்டாரு. கடுகு தாளிக்க கூடாது, சீரகம் போட்டு தாளின்ட்டாரு. பெருங்காயமே சேர்த்துக்கூடாது. ஆனா டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? பெருங்காயம் நல்லா சேர்த்துக்கோங்க, வாயு போகும். பெருமானார் சொல்றாரு பெருங்காயம் சேர்த்து கொள்ளவே கூடாது உணவுல. அப்ப இது என்ன டிஃபர் ஆகுது? அவரு உடல் மருத்துவர் இல்லையா, அவர் உயிர் மருத்துவர். அவர் உயிரை உரமாக்குறாரு, மரணமில்லா பெருவாழ் கூட்டு போறாரு. அதனால டிஃபர் ஆகும். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? மருத்துவர்கள் சக்கரை அதிகமா எடுக்கக்கூடாதுன்னு. சக்கரைன்றது நான் சீனியை சொல்லல, நாட்டு சக்கரை. பெருமானார் டெய்லி இனிப்பு அதிகமா எடுத்துக்கோங்கன்றார் அவர் உணவு முறையில.
நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க, கல்கண்டு எடுத்து பனங்கல்கண்டு எடுத்துக்கோங்க, தேன் நிறைய எடுத்துக்கோங்க. ஏனென்றால் இனிப்பு உடலை கெடாமல் காக்கும், கெட்டு போகாம பாதுகாக்கும். அதனால நல்ல இனிப்பு எடுத்துக்கோங்க. அதுக்காக நல்லா டெய்லி திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டுமா, குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப ஆசை இல்லை. தனியா நெய்யோட கலக்காம எடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. சரி, அதுக்கு சுகர் இருக்கா, நீங்க டாக்டர் செக் பண்ணிட்டு எடுத்துக்கணும். அம்மா தான் சொன்னாங்க, நான் போய் சுகர் அப்படின்னு என் பேர்ல பழி போடக்கூடாது. நான் வள்ளல் பெருமானார் கருத்தை தான் சொல்றேன். அம்மா நீங்க தானே சொன்னீங்க சுகர் ஏறி போச்சு 450, நாங்க எங்க வீட்டுல போய் சொன்னா அம்மா சொன்னாங்க நிறைய சுகர். எங்கேயாவது போய் சொல்ல போறீங்க? உங்கள் உடலுக்கு ஏற்றார் போல செய்யுங்க. பெருமானார் சொன்ன கருத்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு எது பொருந்துமோ அதை செய்யுங்க. இதெல்லாம் உடலை கெடாமல் காக்கும் என்கிறார். அவர் சொல்ற உணவு முறையை வேற. அப்போ உன் உடல் உனக்கு ஒரு மொழி பேசும், அதை தெரிந்து உன். அதுதான் இழிவறிந்து உண்பான் கண் இன்பம் என்ற பொருள். சரியா? வேற அதை பார்த்து இதை சாப்பிட்றேன் அதை சாப்பிட்றேன் நீங்க இருக்கிற கூட்டம் மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்க. இதை கண்டது இப்படி பார்த்து அத்தனை சேனல் பார்த்து முதல்ல அதை நிறுத்து. கம்பீரமா இருக்கணும். இவன் ஏதோ சொல்ற பாருங்களேன், இதை பாருங்களேன், இது இப்படியா அது அப்படியா, அதெல்லாம் பார்க்காதீங்க. நம்ம பாரம்பரிய உணவு முறை டெய்லி இஞ்சி சேர்த்துக்கோங்க. எப்படியாவது இஞ்சி, புதினா இது சேர்த்துக்கோங்க. தேனு எப்படியாவது சேர பாருங்க. மிளகு, சுக்கு, சோம்பு, சீரகம், தனியா, அது ஒரு மளிகை பொருள் எழுதின்னு இருக்கேன். உங்கள் 5.5 பெட்டி தான் நம்முடைய மருத்துவ முகாம், மருந்து, மருத்துவர், ஹாஸ்பிட்டல் எல்லாம் அதுதான் மருத்துவமனை. 5.5 பெட்டில என்ன வச்சிருப்போம்? மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வச்சிருப்போம்ல. அதுல இந்த குறிப்பிட்ட இது டெய்லி உடம்புக்குள்ள சேருதான் மட்டும். காலையில் இஞ்சி, நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், இரவு. இதுல ஏதாவது எப்படியாவது உடம்புக்குள்ள சேர்த்துக்க பாருங்க. சோம்பு உடம்புக்கு போகணும், தனியா உடம்புக்கு போகணும். நம்ம உணவுல அது இல்லைன்னா தனியா சேர்த்துக்கணும். மேக்சிமம் மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, சேருங்க. சொல்லிட்டாங்க மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது, சேர்த்துக்கோங்க கொஞ்சமா, ஏகதேசத்தில் சேர்க்கலாம். நான் சொல்றது 50 வயது கடந்துட்டீங்கன்னா கவனமாயிடுங்க. இப்ப கூட காப்பாத்திடலாம். இப்ப கூட நீங்க அதான் சொல்றேன், உங்களுக்கு கேரண்டி கொடுத்து அனுப்புறேன், 1 வாரத்துல சரியாயிடும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நோய் இருக்குன்னு பாருங்க. உணவில் கவனம், உடற்பயிற்சி, எப்பொழுதும் இறை சிந்தனை. முடிஞ்சவங்களுக்கு முடிஞ்சதை நல்லது பண்ணுங்க. அடுத்த குறள். தீ அளவின்றி தெரியான் பெரிது உண்ணின் நோய் அளவின்றி படும். நல்ல குறள். தீ அளவின்றின்னா நம்ம பார்ப்போம், பக்கத்து பந்தியில ஒருத்தன் உட்காந்துப்பாரு, நாங்க பக்கத்துல சாம்பார் சாதம் 4 முறை வச்சுப்பார். சோறு சோறு சோறு, குழம்பு குழம்பு குழம்பு, ரசம் ரசம் ரசம், மோர் மோர் மோருன்னு சாப்பிடுவார். நம்ம அப்படியே பார்ப்போம். ஹோட்டல்ல பார்ப்போம், பந்தியில பார்ப்போம், 4 குலோப் ஜாம் தள்ளுவார். போய் பார்க்க நம்ம பார்ப்போம், என்னடா மனுஷன் சொல்றோமோ இல்லையோ, பார்த்துருக்கீங்களா? என்னையா இப்படி சாப்பிட்றான்? வள்ளுவர் சொல்றாரு, அது அவனை பார்த்து நீ சாப்பிட்றாத. அவனுக்கு அவ்வளவு நெருப்பு, சொல்லுவாங்க என்ன உடம்புனா வயிறான அப்படி எரிச்சிருத. அவனுடைய தீ, செரிமான தீ அப்படி இருக்கு, போட்டவனு ஜீரணம் பண்ணிடுது. உன் உடம்புல வாதம், பித்தம், கபம் எப்படி? அது பித்த உடம்புனா அப்படி இருக்கும், பசி பசின்னு இருப்பாங்க. கப உடம்புக்கு பசிக்கே பசிக்காது. அப்படி மீறி போட்டீங்கன்னா அவ்வளவுது. வாதம், பித்தம், கபம் இல்லை. சில பேருக்கு அப்படி உடம்பு இருக்கியா, அவன் தீ அளவன்றி தெரியான் பெரிது உண்மின் நோய் அளவின்றி படும். உன் உடம்பு எவ்வளவு ஜீர்ணிக்கும், உன் உடம்புல எந்த அளவுக்கு ஜெரிமான தீ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடு. இவன் சாப்பிட்றானு, நான் சாப்பிட்றதுக்கு என்ன? அவர் 90 வயசு வரைக்கும் புலால் சாப்பிட்டாரு, 90 வயசு வரைக்கும் சிப்ஸ் வச்சுன்னு சாப்பிடுவார். கேட்டுப்பட்டிருக்கீங்களா? ஒன்னும் ஆகலன்னுவார். அதை பார்ப்பாங்க ஒரு வீடியோல. பாத்தியா, அவர் 90 வயசு வரைக்கும் சிப்ஸ் சாப்பிட்டாராம். நல்லா அவர் பேட்டி கொடுப்பாரு. நம்மளும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம்? அவருடைய உடம்பு சிஸ்டம் வேற, நம்ம சிஸ்டம் வேற. அதை தெரிஞ்சு சாப்பிடுன்றாரு. தீ அளவு
அன்றி பெரிது நின்று. நீ அது தெரிஞ்சுக்காம உன் செரிமானத்தின்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியாம நீ அதிகமா சாப்பிட்டனா நோய் அளவின்றி படும். ஒன்றும் இல்லை, அதிகமா நோய் உனக்கு வந்துடும். சாப்பிட்றன்னா அவ்வளவு உடம்புக்கு படு, இல்லைன்னா அவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணு. அந்த கலோரிஸை நீ கரைக்கணும்னா அவ்வளவு பண்ணணும். ஸோ நோய் அளவின்றி படும். இவங்க சாப்பிட்றாங்கன்னா அதை பார்த்து நீ ஏங்கி நீ எடுத்துக்கிட்டனா அந்த செரிமான எவ்வளவு சொல்றாரு பாருங்க வள்ளுவர். இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம மருந்துன்ற அதிகாரம் படிக்கல. மருந்து ஃபுல்லா எதை வச்சுதான் இருக்கு? சாப்பாடை வச்சே எழுதியிருக்காருன்னா அவர் என்ன சொல்றது பாருங்க. சாப்பாடு தான் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். அருமையான குரல். டாக்டர்ஸ்ல நம்ம சொல்லுவாங்க, அவர் கரெக்டா டயக்னைஸ் பண்ணுவாரு, அதான் டாக்டர். டாக்டர்ஸ்ல சிறந்த டாக்டர் யாரு? டயக்னைஸ் பண்ணணும். நம்ம என்ன சொல்றோம், நம்ம சிம்டம்ஸை வச்சு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் சொல்லாம அவரே அந்த அனுபவத்தை வச்சு சொல்லுவார், இதுதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. நிறைய டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்க, டயக்னைஸ் பண்றது. முதல்ல நோய் நாடி. என்ன நோய் சொல்லுங்க? தலைவலிக்குதா? எப்பத்துல இருந்து தலைவலிக்குது? தலைவலின்னு இங்கதான் ப்ராப்ளம் இல்லை. எப்பத்துல இருந்து தலைவலிக்குது? காலையா? மதியம் வருதுங்க, வெளியே போயிட்டு வந்தா வலிக்குதா? இல்லை தூக்கம் இல்லைன்னா வலிக்குதா? இல்லை தூங்குனா வலிக்குதா? இல்லை சளி பிடிக்குதா? இல்லை இதை சாப்பிட்டா? எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. அப்பதான் நோய் முதல் நாடுவாங்க. இது தலைவலியில உங்க வயிறுல ஏதோ பிரச்சனை இருக்கு, இல்லை உங்களுக்கு சரியா தூங்கி இருக்க மாட்டீங்க, பல்லு ஏதோ பிரச்சனை பண்ணுது உங்களுக்கு, எவ்வளவோ சொல்லுவாங்க. என்ன போட்டு ஷாம்பு குளிக்கிறீங்கன்னு கூட கேட்பாங்க. என்ன ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்களா? படுக்க எப்படி படுக்கிறீங்க? தலைக்காணி ஏதாவது மாத்தினீங்களா? பெட் ஏதாவது மாத்தினீங்களா? இல்லை வெளியில எங்கேயாவது போயிட்டு வந்தீங்களா? சில்லுன்னு எவ்வளவு கேள்வி கேட்பாங்க நல்ல டாக்டர்ஸ். கேட்டு நோய் முதல் நாடி இவ்வளத்தையும் கேட்டுட்டு இந்த டைம்ல தான் டாக்டர் வருது. கரெக்டா நம்ம சொல்லணும்னா நோய் முதல், ஓ இதுதான், அது தணிக்கும் வாய் நாடி. அப்ப இதுக்கு மூலம் என்ன? இதுக்கு மருந்து கொடுக்க கூடாது. இது எதன் காரணமாக வருகிறது? தலைவலிக்கு மருந்து கொடுக்க கூடாது. தலைவலி எதன் காரணமாக வருகிறதுன்னு அதுக்கு மருந்து கொடுக்கணும். இதுதான் நல்ல டாக்டர்ஸ் சொல்றாரு. மருந்துன்னா எப்படி இருக்கணும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோய்க்கு மூலம் என்ன என்று அதன் காரணத்தை அறிந்து அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். அதுதான் சிறந்த செயல். நம்ம என்ன பண்றோம்? தலைவலி அனஸ்தெட்டிக் போடு, குரோசினத்துக்கு போடு, ஜுரம். நம்மளே டாக்டர்கிட்ட போய் சொல்லுவேன், டாக்டர் எனக்கு 3 நாளா ஜுரம் அடிக்குது டாக்டர், காலைல இருந்து நான் குரோசின் போட்டுட்டு அப்புறம் பேராசிட்டமால் போட்டேன், அப்புறம் நீ எதுக்குமே என்கிட்ட வந்த? ஒரு வாங்கி வச்சுப்பாங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர், மெடிக்கல் எங்கேயாவது ஃப்ரீயா வேற சிலதான் கொடுப்பாங்க, வாங்கி வீட்டுல வச்சுன்னு போட்டு. ரொம்ப பாவம். கல்லீரல் பாதிக்கப்படும், சிறுநீரகம் பாதிக்கப்படும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், எல்லா உள்ளுறுப்புகளும் பாதிக்கப்படும். வழியே இல்லைன்னா தான் நீங்க மாத்திரை எடுக்கணும். சில பேர் அந்த பயமே இல்லை, அவ்வளவு உடல் உறுப்புகள் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும், கண் பார்வை போயிடும். தேவைன்னா எடுக்கணும், அது கூட வழி இல்லைன்னா தான் ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும். தயவு செஞ்சு எடுக்காதீங்க, இப்ப தெரியாது. அதனால டாக்டர் கிட்ட போகணும். கூடுமான வரையில் அன்பு உள்ளங்களே, இது பெரிய நீங்கெல்லாம் போய் உங்க வீட்டுல இருக்கவங்களே இதை சொல்லுங்க. அன்றாடி கேட்டுக்கிறேன், நோய் வந்தவங்களை பார்க்க முடியல என்னால. கொரோனா டைம்ல யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போல தெரியுங்களா? தானாவே குணமாச்சு. பல வியாதிகளுக்கு ஓடிட்டு இருந்தவங்கலாம் கொரோனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, யாருக்கும் வரக்கூடாதுன்ட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. நிறைய பேர் கொரோனாவை தவிர்த்து மற்ற நோய்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போல, தானாவே உடம்பு குணமாக்கிக்கிச்சு. தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் ஏன்னா போனா கொரோனா எனக்கு ஒட்டிக்கும், நான் போலப்பா. முதல்ல அவங்க சிகிச்சையை கொடுக்கல, வராதிங்க, கொரோனாவுக்கு தான் சிகிச்சை. தானா நம்ம குணமாக இருக்கா? அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தானாகவே குணப்பொடியமா, நம்ம வெட்டு காயம் படுது, கைத்துல அறுத்துக்கிறோம், இல்லை சூடு வச்சுக்கிறோம். முதல் நாள் இருக்கு, 2வது நாள் அதிகமாகும், 3வது நாள் கொஞ்சம், 4வது நாள்ல இருந்து ஆறுதா ஆறலையா? எந்த மருந்து போட்டோம்? அப்போ நம்ம உடம்பு சரி பண்ணுதா? நமக்கு சளி பிடிக்குது, ஜுரம் வருதுன்னா நோய் கிடையாது, நோயை சரி செய்யும் முயற்சி. அதை தூக்கி மாந்து போட்டுருது. நமக்கு நோயை இயற்கையாகிய உடம்பு சரி செய்ய பாக்குது. கூடுமான வரையில் அதுல கவனமா இருங்க.
மேக்சிமம் மருந்து சாப்பிடாதீங்க. அதுக்காக நீங்க சொல்லிட்டீங்க அதனால தான் நான் மருந்து சாப்பிடல, எல்லா பிரச்சனையும் உங்களை சொல்லிடாதீங்க. உங்களுக்கு உங்க உடம்பு உங்ககிட்ட ஒண்ணு பேசும். தானாகவே பத்தியம் இருங்க, பாருங்க உடம்பு எப்படி இருக்குன்னு. டாக்டர் சொல்லுவாங்க மருந்து சாப்பிடலையா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லா. ஆனா உடனே இன்னைக்கே போய் நிறுத்தக்கூடாது. சரி, அதுதான் 9வது குறள். உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். உற்றான் அளவும், யாரு நோயோ அவனை முதல்ல ஆராயணும். எல்லாருக்கும் ஒரே மருந்து கிடையாது. இப்போ எப்படி போறாங்க, குழந்தைகள்னா அடல்ட்ஸ்க்கு ஒரு மருந்து, குழந்தைங்களுக்கு ஒரு மருந்து. இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மருந்து நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சுகர் பிபி இருக்கா, அப்ப இந்த மருந்து வேண்டாம். உங்களுக்கு அலர்ஜி இருக்கா, எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்க வீட்டுல யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்கா, அப்பனா இந்த மருந்தை நீங்க ஏற்கனவே எடுத்துக்கோங்க இல்ல சொல்றாங்களா. உற்றான் அளவும், முதல்ல அவனை ஆராய். எடுத்தவன எல்லாருக்கும் ஒரே மருந்து இல்லை. உற்றான் அளவும் பிணி அளவும், உன் உடம்புல என்ன நோய், எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, என்ன நோய் இருக்கு, அந்த நோயினுடைய தன்மை எவ்வளவு இருக்கு. இப்போ டாக்டர்ஸ் கூட சொல்லுவாங்க, நோய் செக் பண்ணிட்டு காலரா இது டைஃபாய்டா இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் இருக்கணும், உங்களுக்கு இவ்வளவு இருக்கு, ஐயோ ஹெவி ஆயிடுச்சு மஞ்சக்காமால இவ்வளவு இருக்கு, பார்த்துருக்கீங்களா. அப்போ அந்த பிணி அளவு எந்த அளவு இருக்கோ அதற்கு. காலமும், வயசு பார்க்கணும், எல்லாருக்கும் ஒன்னே கிடையாது. அப்ப காலமும். இன்னொன்னு, சில காலங்கள்ல சில ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது. இப்ப பல்லு புடுங்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இரவு புடுங்க கூடாதுன்னு, காலையில வந்து புடுங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி தரும், இரவு வேலையில வேண்டாம். எவ்வளவோ இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சையா இருக்கட்டும், ஒரு மருந்தா இருக்கட்டும். இப்ப ஒரு மருந்து கூட குளிர்காலத்துல ஒரு மருந்து இருக்கும், கோடை காலத்துல ஒரு மருந்து கொடுப்பாங்க, மழை காலத்துல ஒரு மருந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அப்ப காலத்தையும் பார்க்கணும், கால அளவும் பார்க்கணும். 2 வேளையா, 1 வேளையா, 3 நாளா, 1 வாரமா, சில டோசேஜ்லாம் கொடுப்பாங்க. நீங்க எத்தனை பேர் இந்த தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியாது. டாக்டர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, 2 நாட்களுக்கு இந்த மருந்தை 2 வேளை எடுத்துக்கணும். நம்ம முதல் வேளை போட்டோம்னா ஜுரம் குணமாயிடும். அது நல்லாயிடுச்சு, இதுக்கு மேல எதுக்கு சாப்பிடணும். ஆக்சுவலி அது விஷம். அந்த டோஸை முடிச்சிடணும், அந்த டோஸை முடிக்கணும். உனக்கு ஜுரம் நல்லா ஆச்சு, நல்லா இல்லை, ஒரு மாத்திரையை போட்டல, அதுக்கப்புறம் போட்டு முடிச்சிடணும். அதான் கால அளவு. அவங்க சொல்லுவாங்க 1 வாரம் எடுத்துக்கோங்க. அது சும்மா கிடையாது, 2 வேளை எடுத்துக்கோங்க, இல்ல 1 வேளை எடுத்துக்கோங்க. உணவுக்கு முன்னாடி இதை சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம், மொத்தமா எடுத்து போடக்கூடாது. உணவுக்கு முன்னாடி இது, உணவுக்கு அப்புறம் இது. இது மருந்தை பற்றி சொல்கிறார். பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல், அதை அறிந்து அதை செய்யுங்கள். உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. 4 விஷயம் முடிகிறார் வள்ளுவர். இவ்வளவும் சொல்லிட்டேன், நான் 4 விஷயத்துல நீங்க கவனமா இருங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் மீறி டாக்டர் கிட்ட போயிட்டீங்கப்பா, நான் கரெக்டா தான் இருந்தேன், என்னமோ டாக்டர் கிட்ட போயிடுச்சு. 4 விஷயம் கவனமா இருக்கணுமா. நோய் உற்றவன், நோய் தீர்க்கும் மருத்துவன், நோயை போக்க வல்ல மருந்து. 4வதா ஒண்ணு சொல்றாரு, தான் ரொம்ப முக்கியம். நோயாளி, டாக்டரு, மருந்து. இது 3 மட்டும் இல்லையா, 4வதா ஒரு விஷயம் சொல்றாரு. யாராவது கெஸ் பண்ணுங்க. அந்த நோயாளிய பாத்துக்கிறவங்க ரொம்ப முக்கியம். அந்த நோயாளிய பாத்துக்கிறவங்க யார் கூட அவங்க இருக்காங்க. நோயும் நோயுற்றவனையும் மருந்தும் மருத்துவம் மட்டும் இல்ல, அந்த நோயாளி யார் கூட இருக்காங்க. சில பேர் வருவாங்க, அப்பதான் ஒரு நோய் குணமாயி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாரு. நல்லா இருக்கீங்க, வரந்த சார், நம்ம உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். ஆமாங்க, இப்பதான் நல்லா இருந்தது. இப்படிதான் பக்கத்துல ஒருத்தர் இப்படிதான் நல்லா ஆனான்னு வந்தார், போயிட்டார் தெரியுமா. சொல்லாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, சொல்லுவாங்க வந்து. அந்த அப்படியே இப்பதான் பைபாஸ் சர்ஜரி பண்ணின்னு வந்தாரு, நல்லாதான் இருந்தார். பக்கத்துல அவங்கள விடவே கூடாது. கூட யார் இருக்காங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஜம்முன்னு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு இந்த காலத்துல ஒரு விஷயம் கிடையாது.
எவ்வளவு பேர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணின்னு வராங்க. இதெல்லாம் என்னங்க? கேன்சர்லாம் இப்ப மருத்துவத்துக்கு அப்படி சொல்றவங்க பக்கத்துல இருக்கணும். சில பேர் இப்படியே சொல்லி, அப்போ நோயுற்றவன் டாக்டரு மருந்தை விட அவர்களை யார் கூட இருந்து கண்காணிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். என்ன வள்ளுவர் பாருங்க. இப்பேற்பட்ட இந்த திருக்குறள் 10 திருக்குறள் நமக்கு எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்ன்றவங்க கை தூக்குங்க. எவ்வளவு துர்லாபம் நமக்கு, நமக்கு தான் நஷ்டம். என்ன குறள். இதோடு இதை நிறைவு செய்கிறேன் என்று கூறி, நல்ல முறையில் இதுவரை கேட்ட அத்துணை அன்பு உள்ளங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் ஆசையினாலும் நம்முடைய தமிழ் தாத்தா, தமிழ் புலவர், முதுமொழி புலவர் வள்ளுவ பெருந்தகை அவர்களுடைய பூரண ஆசையினாலும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி மரணமிலா பெருவாழ்வும் சுத்த சன்மார்க்க சுகநிலையும் பெற்று உத்தமர்கள் ஆகுக ஓங்குக என்று அவர்கள் வழி நின்று வாழ்த்தி அமைகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.